என்றால் தமிழக முதல்வருக்கு தான் அமைகிறது. ஏன்னா இன்றைய நிகழ்காலத்தில் அவர் தானே இருக்கிறாரு. அவர் நேற்று ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கிறாரு, நாமெல்லாம் ஒற்றுமையாக இணைந்து முன்னேறுவோம் அப்படின்ற மாதிரி. அப்போ அதை ஒட்டி வரும் பொழுது என்ன அதில் ஒரு சிக்கல் வருதுன்னா, நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக்கை நீங்கள் பார்த்தோம்னு சொல்கிறீங்க, அதில் நான் ஒரு 10 கோரிக்கைகள் மாதிரி வச்சுருப்பேன். நீங்கள் வாட்டுக்கு அது 10 கட்டளை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகள் எப்படி வருதுன்னா, மனிதனுடைய தேவையை ஒட்டி தான் வருது. மனிதனுடைய பிரச்சனையிலிருந்து அது கோரிக்கையாக மாறுகிறது. அந்த கோரிக்கை என்னவென்றால், அதைத்தான் நம்ம விழாவாரியாக பேசியிருந்தோம், ஃபேஸ்புக்லேயும் போட்டிருந்தோம், அது கொஞ்சம் வைரலாக போயிருக்குன்னு வச்சுங்களேன். இதற்கு பயிற்சி சொல்வதற்கு முன்னாடி நீ கேட்டதுக்கு நான் பயிற்சி சொல்லிடுறேன். உங்கள் தலைவர் இது வந்து தப்பாக எடுக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் தலைவர் எப்படின்னா, அடுத்த தேர்தலை பற்றி சிந்தித்தால் நிச்சயம் தப்பாக எடுப்பார். என்னப்பா தேர்தல் வருது, எலெக்ஷன் வருது, நீ இப்படி பேசியிருக்கிற அப்படின்னு அவர் என்னை கோவப்படலாம், நடவடிக்கை எடுக்கலாம், இல்லை சஸ்பெண்ட் கூட பண்ணலாம். சரிங்களா? பட் எங்கள் தலைவர் வந்து அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவர் அல்ல, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவர். நேற்றே அவரே ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு, நான் ஒன்றும் பெரிய அரசியல் கட்சி ஒன்றும் நடத்தலை, நான் நடத்துவதே ஒரு பல்கலைக்கழகம் தான், நான் வந்து தொண்டர்களை தேடி வரவில்லை, நான் தலைவர்களை உருவாக்குவதற்காகத்தான் ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு பதிவு செய்கிறார். அப்போ இந்த நான் பேசுவதே எங்கள் தலைவருடைய கருத்து தானே.